சில்லி உப்பு கறி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு விழுது, கறி மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ஒரு முட்டை, கொஞ்சமாக எலுமிச்சை பழம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சமாக வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. அது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு தக்காளி அரைச்சி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போனதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சில்லி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அங்கங்கே உப்பு தூவி விட்டுட்டா சில்லி உப்பு கறி ரெடிங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள்.